இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாத பலாபலன்கள் யாருக்கு யோகம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு அந்த காலகட்டம் வருது. உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வலு சேர்க்குது. அப்போ நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கா இல்லையா? அப்போ திருமணம் நடக்குமா, குழந்தை பிறப்பு இருக்கா, பொருளாதாரத்தில் உயர்வு டெவலப் ஆகிறனா, சார் வேலை வாய்ப்பில் இப்போ மாற்றலாமா வேண்டாமா இல்லதே கண்டினியூ பண்ணலாம். உங்கள் ராசியில் பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு இத்தனை கிரகம் உண்டு. முதல்ல உங்கள் ராசி அதிபதி 3ல் இருக்கிறனாலே துணிவே துணையாக இருக்குங்க. முயற்சி ஸ்தானத்தை கைவிடக்கூடாத காலகட்டம். இப்போ ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கும்போ அப்போ தொடர்ந்து பயணிக்க வேண்டிய காலகட்டம். 1க்கு 2 முறை முயற்சி செய்தால் சக்ஸஸ் ஆகக்கூடியது, மன மகிழ்ச்சியை கொடுக்குற காலகட்டம். ஃபஸ்ட்டு நல்ல பாயிண்ட், உங்கள் 2ஆம் இடத்துல வலுவாக கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது, வருமான ரீதியாக பிளான் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை. சார் இடம் வீடு சொத்துக்கள் பார்க்கலாமா, ஒன்று விற்கலாமா, விற்க முடியுமா, வாங்க முடியுமா. சார் வேலைக்கு பொதுவாக அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 3-6 தொடர்பு 11. அப்போ சார் வேலைக்கு மாறலாமா, நிச்சயமாக சார் வேலை மாறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. குரு வங்கர நிவர்த்தி அடைஞ்சாச்சு. சார் ஆல்ரெடி வேலைக்கு போன பக்கமே போகலாமா, வெளிநாட்டு போகலாமா, வெளியூர் போகலாமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆனால் இப்போ ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாத பலாபலன்கள் யாருக்கு யோகம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு அந்த காலகட்டம் வருது. உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வலு சேர்க்குது. அப்போ நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கா இல்லையா? அப்போ திருமணம் நடக்குமா, குழந்தை பிறப்பு இருக்கா, பொருளாதாரத்தில் உயர்வு டெவலப் ஆகிறனா, சார் வேலை வாய்ப்பில் இப்போ மாற்றலாமா வேண்டாமா இல்லதே கண்டினியூ பண்ணலாமா, நிறைய பேத்துக்கு வீடு இடம் சொத்து வாங்கணும், கௌரவமாக இருக்கணும், அந்தஸ்தை இது பண்ணிடுவேன், இப்படி பல இது இருக்குது. கணவன் மனைவி சார் வாழலாமா பிரிஞ்சிடலாமா, இது ஒரு சில செக்டர். கொஞ்சம் வயசானவங்களாம் நிறைய பேர், இளைஞர்கள் கூட ஒரு சில சார் இப்போ என்ன தான் எனக்கு ஒரு மந்தமாக இருக்குது, இது மாதிரிங்க ஒரு மிக்சடாக இருந்தது காலகட்டம். இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படியே படிப்படியாக இல்லை முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், நாலு காலங்காட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற நேரம் பற்றி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியில் பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு இத்தனை கிரகம் உண்டு. முதல்ல உங்கள் ராசி அதிபதி 3ல் இருக்கிறனாலே துணிவே துணையாக இருக்குங்க. முயற்சி ஸ்தானத்தை கைவிடக்கூடாத காலகட்டம். இப்போ ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கும்போ அப்போ தொடர்ந்து பயணிக்க வேண்டிய காலகட்டம். 1க்கு 2 முறை முயற்சி செய்தால் சக்ஸஸ் ஆகக்கூடியது, மன மகிழ்ச்சியை கொடுக்குற காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நல்ல பாயிண்ட், உங்கள் 2ஆம் இடத்துல வலுவாக கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது, வருமான ரீதியாக பிளான் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை. சார் இடம் வீடு சொத்துக்கள் பார்க்கலாமா, ஒன்று விற்கலாமா, விற்க முடியுமா, வாங்க முடியுமா, இது மாதிரி அடகு வைத்த பொருளை மீட்க முடியுமா, இது மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம். முதல்ல திருமணம். சார் திருமணத்துக்கு கோல்டன் டைம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் வலுப்பற்ற கிரகங்கள் இருக்கும்போது குடும்பத்தில் புது நபர்கள் வருகிறார்கள். அந்த புது நபர்னால நிச்சயமாக பெரிய லெவலில் வருமா சார், லைஃபை யூட்டர்னாக மாறுமா, ஒரு டெவலப்மெண்ட் ஆயிருமா இப்படின்னு தோணிகிட்டே இருக்கு இல்லையா? அதை மட்டும் பேச போகிறேன். அப்போ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அது மாதிரி திடீர் திருமணம், திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சார் திருமணம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியல, திடீர்னு முடிவுது. அப்போ வரன் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஜாதகம் வரைக்கும் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம், பிப்ரவரி 17 மார்ச் 3 வரைக்கும் கிரக காலகட்டங்கள், சந்திர கிரகணம் முடிஞ்சு சூரிய கிரகணம் ஆரம்பிக்க இடைப்பட்ட காலங்கள். இது பொதுவாக நான் தோஷ காலங்களாக நான் கன்சிடர் பண்ணி என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். நான் மேரேஜ் போடல. இப்போ மார்ச் 3 வரைக்கும் பார்த்துக்கலாம். என்ன சார் இப்போ தான் வருது, இன்னும் டைம் தள்ளி போகுமே, ஒன்றும் தப்பு இல்லை, இன்னும் 15 நாளில் எல்லா முடிவும் விசாரிக்க எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனால் உறுதி கொடுத்து பூ வைக்கிறேன், ஃபங்க்ஷன் இது பண்ணுறேன், திருமணம் வைக்கிறேன்னு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த ராசிக்கு அதுக்கப்புறம் அமைகிற வரன்கள் அற்புதமாக இருக்குங்க. இந்த வரன் திடீர்னு எதிர்பார்க்கல, திடீர்னு வந்தது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலருக்கு தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு இப்போ பரிகாரம் பண்ணால் அமைஞ்சிடும். நம்ம திருமணம் பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு இருக்குது, சார் திருமணம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் வரல, கொஞ்சம் இப்படி இருக்குது, இது மாதிரி கன்ஃபியூஷன். பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது கோச்சாரத்தில் ராகுக்கேது பரிகாரம் செய்ய வேண்டியது உண்டு. அப்போ டவுட் வந்துடும், எங்கள் ஜாதகத்தில் ராகுக்கேது இல்லையே, ஜாதகத்தில் ராகுக்கேது இருக்கோ இல்லையோ, கோச்சாரத்தில் வரும்போது பரிகாரம் பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும். இதுதான். அப்போ எந்த மாதிரி வரணும், எங்கே கல்யாணம் வைக்கணும், எந்த கோயிலில் வைக்கணுமா, மண்டபத்தில் வைக்கணுமா, இதெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா டெவலப் ஆயிரும். ரைட், கல்யாணத்தை பற்றி நிறைய பாயிண்ட் இருக்குது, நம்ம அடுத்து போவோம். இப்போ சார் வேலைக்கு பொதுவாக அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 3-6 தொடர்பு 11. அப்போ சார் வேலைக்கு மாறலாமா, நிச்சயமாக சார் வேலை மாறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. குரு வங்கர நிவர்த்தி அடைஞ்சாச்சு. சார் ஆல்ரெடி வேலைக்கு போன பக்கமே போகலாமா, வெளிநாட்டு போகலாமா, வெளியூர் போகலாமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்.
ஆனால் இப்போ வேலைக்கு வாய்ப்பு வந்தனால இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் இதாக வந்துடுது. இது ஒரு யோக பலன் என்ன அப்படின்னா, சார் நான் எதிர்பார்க்கல, திடீர்னு வருது, ஆனால் ஃபேமிலி இங்கே இருக்காங்க, நான் அங்கே இருக்கேன், இது எடுத்துக்கலாமா? நல்ல இது சார், இது பண்ணால் எனக்கு க்ரோத் இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் இப்போ எடுக்கலாமா? ஆனால் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. பொதுவாகவே நீங்கள் இப்பொழுது கற்றுக்க வேண்டிய நேரம். மகர ராசிக்காரங்க ஒரு விஷயம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் படிச்சுட்டு அடுத்து டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கறனால நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக பெரிய லெவலில் போகக்கூடியது. ஏன்னா இப்போ வேலை சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் இந்த விட்டுட்டு சர்ச் பண்ணுறாங்க, நான் ஜாதகம் பாருங்கன்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு வேலையை விட்டுட்டு திருப்பி கிடைக்குமா? 6ஆம் பாவத்தோட வலு என்ன? 5ஆம் பாவம் வலுத்திருந்தால் 6ஆம் பாவம் வீக் ஆயிரும். இப்போ வேலையாக தொழிலா, இப்போ தொழிலை மாற்றலாமா? இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு எழுத சொல்லியிருக்கேன். IELTS, TOEFL, GRE இந்த மாதிரி வெளிநாட்டு எக்ஸாமும், கவர்மெண்ட்டில் UPS எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம், இப்போ மார்ச் திருப்பி ஒரு எக்ஸாம் வருது, இதெல்லாம் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்களுக்குலாம். இது என்னென்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வாய்ப்பு ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கக்கூடியது. நிறைய மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்கலாமா, உள்ளூரில் படிக்கலாமா, இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தான் இந்த கரெக்டான டைம். பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வருத்தப்படுறது மகராசியோட இதுதான். என் பையனுக்கு என்னங்க படிக்க வைக்கலாம், என் பொண்ணை என்ன சப்ஜெக்ட்டுங்க படிக்க வைக்கலாம், படித்த வேலைக்கு போவானா இல்லை வேற போவானா? சார் கடனை வாங்கி படிக்க வச்சா கிடைக்குமா? இன்சூரன்ஸ் போடலாம், சரி லோன் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இடத்த விற்றுட்டு படிக்க வைக்கலாமா? இது மாதிரி. அதை விட என்ன காலேஜ், இன்ஜினியரிங் போட்டால் கேம்பஸ் இன்டர்வியூ வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இல்லை நான் பணத்தை கட்டி சேர்ந்துடலாமா, மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா, படிச்சிருவானா, அப்படின்லாம் பல கேள்விகள். இதை 10th வரைக்கும் இருக்கிறவங்க கோர்ஸ் எப்படி கொண்டு போகலான்னு. சரி, அதாவது பரவாயில்ல. அடுத்தது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க, செகண்ட் இயர் தேடி இருக்காங்க, சார் இன்டர்ன்ஷிப் எங்கே கிடைக்கும், என் பையனுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்குமா, இது மாதிரி. அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது கிடைக்கும் கிடைக்காது, இங்கே போகலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் அப்ளை பண்ண சொல்லிட்டேன். ஒரு சிலர்லாம் வேண்டாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறது. இதில் வெளிமாநில ஒரு சிலருக்கு சொன்னேன், உங்களுக்கு VIT கிடைக்கும் பாருங்கண்ணே. ஒரு சில பெண் ஜாதகத்துக்கு சொன்னேன், அமிர்தா ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி வகையெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்னென்னு பார்ப்போம். இப்படி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நிமிடச்சு பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ பார்க்கும்போது நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் தரப்படும். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேக்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் இது படித்தா நிச்சயமாக ஒரு அஸ்திவாரம் போட முடியும் ஜோதிடத்தில். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஜோதிடர் வரணும் அப்படின்னா இந்த புக்கு தேவைப்படுங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு LKG UKG படித்து +2 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 14 வருஷம் படிப்புக்காக சொல்ல பண்ணுறோம். ஆனால் காலேஜ் 4 வருஷம், அதிகபட்சம் 6 வருஷத்தில் முடிச்சிடறோம். அப்போ ஹையர் எஜுகேஷன் கம்மியாக படிக்கணும், ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் புரிதல் ஏற்படும். எல்லாம் இதை விட்டுருவாங்க. அட்வான்ஸ் டெக்னிக் போகிறேன், நான் அதுக்கு போகிறேன், அந்த சப்ஜெக்ட் படிங்க, கடைசியில் பிடிபடாது. நவாம்சம் போட தெரியாமல் நிறைய மாட்டிக்குவாங்க. சரி, இப்படி ஏதாவது உங்களுக்கு ஜாதக ரீதியாக பண்ணால் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுள் ரிவ்யூவில் செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படி அதையும் தாண்டி கண்டுபிடிக்கணும், ஸ்க்ரீனில் தெரியல எங்களுக்கு தொடர்பு கொள்ள ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த ராசிக்கு பிஸ்னஸ், சார் பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணுது. பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு. பொதுவாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டம். இப்போ அதோட அமைப்பும் வந்திருக்கு. உங்கள் 2ஆம் அதிபதி இந்த உச்சம் வேற பெற போகிறார். ஒரு சிலர் பிஸ்னஸ் அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் தொடங்குங்கள். படிப்படியாக தொடங்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சார் இது பெரிய லெவலில் போவானா, எப்படி எந்த மாதிரி போகணும் அப்படின்னு. பொதுவாக வேலையாட்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு வந்திருக்கு. விளம்பரங்கள் கொடுக்க வேண்டியது, புது யுக்திகள் கையாள வேண்டியது. இப்போ பிஸ்னஸ்னு வந்து அடுத்து கூட்டா தனித்தா, உள்ளூரில் பண்ணலாமா வெளியூரில் பண்ணலாமா, இல்லை ஃப்ரான்ச்சைசி மாதிரி எடுத்துக்கலாமா, ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. நிறைய பேருக்கு ஃப்ரான்ச்சைசி எடுங்கம்ப, ஒரு சிலருக்கு இல்லைங்க நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தேவை. ஒரு சில ஆண் ஜாதகத்தில் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருப்பார், ஆனால் அவர் பேரில் போட முடியாது. உங்கள் மனைவி பேரில் போட்டு பண்ணுங்கள், இல்லை அப்பா அம்மா பேரில் போட்டு பண்ணுங்கள். இதே ஒரு பெண் கேட்பாங்க, சார் எனக்கு பண்ணுவேனா, அந்த பெண் நிர்வாகத்தில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பேரில் போடக்கூடிய அம்சம் இருக்காது. அப்போ குழந்தைக்கு பேர் வச்சு ஆரம்பிக்கணும், இது மாதிரிலாம் பண்ணணும். பொதுவாகவே தொழில் பண்ணும்போது குழந்தை இல்லை குலதெய்வம் பேரில் தொடங்க நல்லா இருக்குது, அதை பார்த்துக்கலாம். சரி, ஹெல்த் சம்மந்தப்பட்ட ராசிக்கு கண், பல், முகம் சம்மந்தப்பட்ட ஸ்கின் அலர்ஜி, ஒரு சிலருக்கு லைட்டாக ஒரு சில சர்ஜரிகள் இதை வந்து இருக்குது, இது உண்மை. ஆனால் இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் அதுக்குண்டான படிநிலைகள் என்னென்னு பார்த்து அதுக்குண்டான ப்ராசஸஸ் எடுத்துகிட்டு வாங்க. நிச்சயமாக அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போவீங்க. இந்த நேரத்தில் இதை விட்டுட்டு எப்போ போகலாம், எப்போ சர்ஜரி பண்ணலாம், ஏன்னா நல்ல நேரம் இருக்கும்போது டக்கு டக்குன்னு பண்ணிக்கணும். இப்போ அந்த உங்கள் ராசிக்கு 2, 12 இதெல்லாம் இருக்குது. அப்போ பெரிய விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் பாருங்கள். இதை தாண்டி வேறு யாராவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நிமிடச்சுன்னா ஸ்கிரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
உங்களுக்கு டவுட் எதாவது இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.